வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். தேவன் இந்த நாளிலும் நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தும்படியாகவும், அவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் நாம் தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தெய்வமே, இதை நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனையிலும் இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, இனிமேலும் எங்களை தாங்கி நடத்தப் போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும் நீர் பேசுவீராக. வேதத்திலுடைய மகிமைகளை நாங்கள் காண, உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவருடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, அடியனை உடைய சிலுவையில், உடைய மகிமையில், உடைய பிரசனத்தினால் மூடிக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் நடத்துங்க. கேட்கிற யாவருக்கும் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையானது அவரை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், விடுவிக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையானது நாம் சபையாரை கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய சென்னையில் மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதுமாக, உலக நாடுகள் முழுவதுமாக எல்லா ஆராதனையிலும் இந்த நாள் நடக்கிற ஆராதனையானது விசேஷமான ஆராதனையாக இருக்கிறது, மகிழ்ச்சியின் ஆராதனையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இதுவரையிலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியானது இந்த ஆராதனையில் இருப்பதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, கிறிஸ்து என்னும் அபிஷேகம் பெற்றவராக, மேசியாவாக அறிமுகப்படுத்தின நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அறிமுகப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவர் அநேக அற்புதங்களை செய்து இது யாருக்கும் சொல்லாத அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பின அநேக அற்புதங்கள் பெற்றுக்கொண்ட நபர்கள் உண்டு. ஆனாலும் அவர் போய் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய நாமத்தை குறித்து பிரசித்தம் படுத்தினார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஹல்லேலூயா, அவர் தன்னை எல்லா ஜனங்களும் காணும்படியாக, எல்லா ஜனங்களும் தம்மை காணும்படியாக அந்த நாளை தேவனாய் கர்த்தர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பவனி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை தான் இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம் தியானிப்பதற்காக. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராக அவர் அந்த ஊழியத்தின் நாட்களில், அந்த ஊழியத்தின் பாதையில் அவர் பவனியாக அவர் சென்றதை நம்ம இந்த நாளில் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவர் வெளிப்படையாக தம்மை என்ன பண்ணார்? காண்பித்தார். ஆகையால் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனையாக நமக்கு இருக்கிறது. இந்த ஆராதனை முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான மகிமை அடைந்தவராய் அவர் அந்த எருசலேம் அவர் ஊழியம் செய்த பகுதியில் அவர் உலாவி வந்தார். எப்படி உலாவி வந்தார்னா, கழுதின் மேலே பவனியாக அநேக ஜனங்கள் அவரை வாழ்த்தி வரவேற்று அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவருக்கு முன்பாக சந்தோஷமாய் களி கூர்ந்து பாடினார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த ஆராதனை தான் இந்த நாளில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் எல்லா மனுஷருக்காகவும் பலியாக தம்மை அறிமுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாள். தம்மை அவர் தேவகுமாரனை அறிமுகப்படுத்தின காலங்கள் உண்டு இல்லையா? நான் பிதாவின் சித்தத்தின்படி வந்தேன்,
பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தேன் அப்படிதான் சொன்னார். ஆனால் அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் பலியாக நான் மாறுவேன், நான் பலியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்மை தெரிந்து கொண்ட ஒரு நாள் தான் இந்த ஆராதனை நாள். அப்போது இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காகவும் பலியாக தம்மை அறிமுகப்படுத்தினார். அவர் அந்த நாளில் விசேஷமாக நம்ம வாசிக்க போகிறோம். இதை முன்பதாகவே 2-3 பகுதியில் நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இதை கவனிப்போம். இதற்கு அடையாளமாக நம் யாத்திராம் புஸ்தகத்தில் அடிக்கடி வாசிப்போம் இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நிறைவேற போகிற இந்த சம்பவத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலில் அவர் பஸ்காவாக அறிமுகப்படுத்தின நாளை கொஞ்சம் நம்ம அப்படி கவனிச்சுட்டு நம்ம இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் நல்லா இருக்கும். வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வேகமாக நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. அல்லேலூயா. இங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு நாள் உண்டு, அடிக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. அப்போ இடைப்பட்ட ஒரு காலம் அங்கே இருந்தது. 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளுங்கள், 14ஆம் தேதி அது அடிக்கப்படணும். அல்லேலூயா. அப்போது முன்பதாகவே நீங்கள் தெரிந்து கொண்டு சொல்கிறாரு, நீங்கள் தெரிந்து கொள்வீங்கன்னு சொன்னால் அந்த ஆடை பார்க்கும் போதெல்லாம் இது நமக்காக அடிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த காலத்தில் அதில் ஒரு மார்க் பண்ணி வைப்பாங்க, அதை ஒரு சிம்பிள் போட்டு வைப்பாங்க. என்னன்னாக்கா, இந்த ஆடு கூட்டத்தில் இன்னைக்கு கூட அநேக இடங்களில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் நிழலாக இதிலிருந்து தான் நடக்குது. அநேக ஆடுகள் மத்தியில் அதெல்லாம் பண்ணோன்னா அதை பலி செலுத்த போகிற ஆடையாக இருக்குமானால் அது மேலே என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம், அதை எப்படின்னா இதுதான் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அநேக ஆடுகள் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் மார்க் பண்ண ஆடு இப்படி தான் இருக்கும், குறித்த ஆடு பழுதற்றதாக இருக்கும். அல்லேலூயா. இல்லையா? நல்ல ஒரு ஆண் ஆடாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல் அது பாருங்கள், 1 வயது அப்படின்னா நல்ல ஒரு ஆடுகளுக்கு 1 வயது அப்படின்னாக்கா ஒரு நல்ல வாலிப வயது போல். அப்போ இப்படியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது 14ஆம் தேதி தான் அடிக்க போகுது. ஆனால் 10ஆம் தேதி என்ன பண்ணுங்க, இது தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கவனிங்க, வாசிப்போம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இது ஏன் இது அடிக்கப்பட வேண்டும், இது ஏன் புசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க கேட்டாங்கனாக்கா, நடுவில் அந்த வசனத்தை தேவனாய் கர்த்தர் மோசேக்கு கற்றுத் தருவார். உங்கள் பிள்ளைங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லணும், இது பஸ்காவாகிய கர்த்தருடைய பலி. அப்போ முதல் பஸ்கா எங்கே ஆரம்பித்தாங்கனாக்கா, எகிப்து தேசத்தில். அல்லேலூயா. அப்போ முதல் பஸ்காவை தேவனாய் கர்த்தர் அறிமுகப்படுத்தின ஜனங்களுக்கு. அப்போ எகிப்து தேசத்தில் ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுமா, இது அடித்தாதான் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. இல்லையா? அப்படி தானே இயேசு கிறிஸ்து கூட அவர் மரிக்கலாம், நமக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. ஆகையினால அந்த பலியாகிய அந்த ஆடு அன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு அன்றைக்கு அடித்து
அதோடைய ரத்தத்தை பூசப்படுறதுனால முதல் பாதுகாப்பு. ரெண்டாவது, அந்த ஆட்டை அவங்க அடித்ததுனால தேவனாய் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ இதில் 2-3 சம்பவங்களை நம்ம காண முடியும். அது நிழலாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து நேரடியாக என்ன பண்ணார்னா, அவர் அதே போல தான் தேவனாய் கர்த்தர் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆட்டை போல இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நிழலாக செய்தாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்தார். அல்லேலூயா. இதை 580 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிமு ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு முன்பாக, 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய தாசர்கள் மூலமாக அதை அவர் என்ன பண்ணார் சொல்லிகிட்டே வந்தார். குறிப்பாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தம்முடைய தாசர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி அவர் முன்பதாக தீர்க்க தரிசனமான வார்த்தையை இந்த சகரியா தம்முடைய தாசன் மூலமாக நிறைவேற்றினார். இல்லையா? சொன்னதை தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஒன்று நிழல், 2வது தீர்க்க தரிசனம், 3வது நிறைவேற்றம். அல்லேலூயா. அப்போது உண்மையாகவே இங்கே நம்ம வாசித்தோம், இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் அவர் வருவார். அவர் எப்படிப்பட்டவராக வருவார்னாக்கா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் இடத்துல அப்படின்னாக்கா, கேட்குற உன்னிடத்தில். அல்லேலூயா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கிறதுனால இது இன்னைக்கு மாத்திரமல்ல, நீங்கள் என்னைக்கு படித்தாலும் இந்த வார்த்தை உங்களோட கூட பேசும். அல்லேலூயா. இதோ உன் ராஜா. யார் ராஜா? அவர் நம்முடைய ராஜா. சொல்லாமா, என்னுடைய ராஜா. இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா. ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு நீங்கள் தனிமையாக எடுத்துக்கலாம், உங்கள் குடும்பமாக எடுத்துக்கலாம், சபையாக எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் யார் இடத்துல வர்றாருன்னா, நம்மை நோக்கி வருகிறார். ஏன் வராரு, எப்படி வராரு அப்படின்னா, அவர் நீதி உள்ளவராக வராரு. 2வது என்னன்னாக்கா, ரட்சிக்கிறவருமாய் வருகிறார். 3வது தாழ்மை உள்ளவருமாய் வருகிறார். அல்லேலூயா. இந்த 3 கேரக்டர் உடையவராய் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படி என்பதை இவர் சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கும் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நேராக வருகிறது. உங்கள் ராஜா உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் அது நிறைவேறாமல் போகலை. நிச்சயமாய் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைகள், அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறினது. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒரு உண்மை இல்லவர். இல்லையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதான் சொல்கிறது. வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 580 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை தம்முடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே நிறைவேற்றினார். இதை நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கலாம், லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கலாம், யோவான் வாசிக்கலாம். 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய எந்த சம்பவம் ஒருவேளை இதில் இல்லாமல் போகலாம், ஆனால் இந்த சம்பவம் எல்லாத்துலேயும் இருக்கும். அல்லேலூயா. ஏன் இதில் முக்கியத்துவம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிற அந்த நாள் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் மகிமையாக, அவர் தம்மை ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் அந்த இடம் முழுவதுமாக உலாய் வந்தார். இந்த வேத பகுதியில் ஒரு சம்பவத்தை நம்ம வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். அவர் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம்.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, கவனிக்கணும், பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். கவனிக்கணும், ஏன் வந்தார் அப்படின்னா, ஏற்கனவே அங்க என்ன நடந்திருக்குது, ஒரு அற்புதம் நடந்துச்சு, திருப்பி வரார். அது எப்போனாக்கா கிட்டத்தட்ட பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பதாகவே வந்துட்ட பிறகு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாளில் அவர்கள் ராவிருந்து அவளை அனுசரிக்கிறார்கள். அந்த ராவிருந்து முடிந்த பின்பு அதே இடத்துல இருக்கிறார். மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆன பின்பு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, கவனிக்கணும், ஏன் மறுநாள் வந்தாருன்னா, அந்த பண்டிகைக்கு எல்லா ஜனங்களும் எங்கே வந்துட்டாங்கன்னா எருசலேம் வந்துட்டான். இப்போ எல்லா ஜனங்களும் யாரை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா. ஆகையினால அந்த நாளில் அவர் என்ன செய்தாராம், எல்லா ஜனங்களும் காணும்படியாக திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து இவர் தான் யார், லாசரு உயிரோடு எழுப்பினார். எங்கே லாசரு வீடுனா பெத்தானியா அப்படின்ற ஒரு இடத்துல இவர் வந்தது நோக்கம், எல்லா ஜனங்களும் இவர் தானே அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியாய் அவரை வரவேற்கும்படியாக வந்தார். அந்த நாளில் தான் இந்த 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க வரோம். 13, 14. குருத்தோல்களை பிடித்து கொண்டு, அவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். வாசிப்போம் தொடர்ந்து. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. இவருடைய மகிமைய அவர்கள் ஆரம்பத்தில் அவர் அற்புதம்லாம் செய்திருந்தாலும் அப்போது அவர்கள் நினைவு கூறல. ஆனால் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, வாழ்த்துனாங்க, வணங்குறாங்க. அவர் தான் எங்கள் ராஜா என்று சொல்லி உன்னதத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லையா, ஓசன்னான்னா எங்களை ரட்சியும் இல்லையா. அவங்க வேறு விதமாக சொன்னாங்க. யூதரில் என்ன சொன்னாங்கன்னா, ரோம அரசாங்கத்துலேருந்து எங்களை ரட்சியும், எங்களுக்கு வந்திருக்கிற ராஜா எங்களை ரட்சிப்பார் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணாலும் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த 3 காரியமுடையவராக இந்த இடத்துல அவர் வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அந்த இடத்துல நடந்த சம்பவம். அல்லேலூயா. 3 காரியங்களையும் அங்கே அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார் என்பதை நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வேத பகுதியிலும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக ஒரு வார்த்தை இருக்கும். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒரே சம்பவம் தான், ஆனால் வார்த்தைகள் மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதில் தான் அவர் யார் என்பதை இங்கே நிரூபிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். எந்த மனுஷனும் இது வரைக்கும் பயன்படுத்தாத இருக்கிற ஒரு கழுதை குட்டியை நீங்கள் பார்ப்பீங்க. அதை என்ன பண்ணுங்க, அழுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 2 பேர் அனுப்புகிறார். அப்படியே அவங்க போய் அழுத்து கொண்டு வந்தாங்க. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இந்த வார்த்தையினுடைய உட்கருத்து பொருள் என்னன்னாக்கா, மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயன்படுத்தாத கழுதை குட்டி, பயனே இல்லாத கழுதை குட்டி தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா, உலகத்தில் யாரும் பயன்படுத்தாத ஒரு பொருளை யாருமே வாங்க மாட்டாங்க. உண்மை தானே? யாருன்னா காசு கொடுத்து பயன்படாத பொருள் எதனா நான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் வண்டியில் கேட்குது, என்ன சார் உங்கள்கிட்ட ஓடாதது
வேணும், அதெல்லாம் ஸ்க்ராப். அது எதுக்கு? ஸ்க்ராப். பயன்படாதெல்லாம் ஸ்க்ராப் அதுன்ற பொருள். ஏன்னா உடைப்பு. அதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, காசை கொடுத்து வாங்க மாட்டாங்க. நம்ம கூட கடையில் போயிட்டு ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா எது நல்லதாக இருக்குது, அதை விட எது இன்னும் நல்லா தான் இருக்குது, காசு போனால் பரவாயில்ல, எது நல்லா இருக்கும்னு பார்த்து அலசி ஆராய்ந்து பார்த்து வாங்கின்னு வரும் இல்லையா? யாரும் வேஸ்டானதை வாங்கின்னு வர மாட்டோம். அதே போல் பாருங்கள், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட வைக்கணும்னா, எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவன்ட்ட வச்சா நல்லாயிருக்கும், அல்லது நல்லா வசதியாக இருக்கிறவன்ட்ட ஈக்குவலாக நம்ம அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சா நம்முடைய மாறும், நம்முடைய சூழ்நிலாம் மாறும் அப்படிலாம் நினச்சி என்ன பண்ணோன்னா, அவங்க கீழே இருக்கிறவங்கள அல்லது ஏழையாக இருக்கிறவன்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? கனெக்ஷன்லாம் வச்சுக்க மாட்டாங்க. சிலர் அப்படிப்பட்ட வரலாம் நம்ம இருக்கிறவங்கள பார்க்குறோம். சிலர் நலமானதை மாத்திரமே தடுவோம், நலமானது மாத்திரமா என்ன பண்ணுவோம், தேடி ஓடி போய் வாங்குவோம். இது பிரயோஜனமாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேஸ்ட்டாக இருந்தால் வாங்காத அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நலமா அது பிரயோஜனமாக அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பிரயோஜனமானது மாத்திரம் நம்ம வாங்குவது விரும்புவது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்னா இதுக்கெல்லாம் வரல. ஹல்லேலூயா. கனவீனமானதை தேடி வந்தார், பலவீனமானதை அவர் தேடி வந்தார், இழிவானதை அவர் தேடி வந்தார், அற்பமானதை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்மெல்லாம் அவருடைய பார்வையில் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையிலும் இப்படி இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட இல்லையா, இன்றைக்கு மனுஷர் விரும்பாமல் போகலாம் அநேகரை, கரெக்டாக இல்லையா? மனுஷர் அநேகரை விரும்பாமல் போகலாம், இல்லை அநேகரை வெறுக்கலாம், இல்லை அநேகர்கிட்ட ஒதுங்கி போகலாம், தள்ளிவிடலாம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் கேட்டால் தான் தெரியும் அவங்க வாழ்க்கை குறித்து, சூழ்நிலை குறித்து. ஆனால் தேவனை காத்தார், யார் யாரெல்லாம் இப்படியான இருக்கிறவன அவளை அவர் நேசித்து தேடி வந்தாருங்க. ஹல்லேலூயா. இப்படிய நோக்கம் என்னன்னாக்கா, அவர் மகிமை அடைந்தார், அந்த மகிமையை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய மகிமை அற்பமாக இருக்கிறவங்களுக்கு, கனவீனமாக இருக்கிறவங்களுக்கு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அவருடைய மகிமை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இல்லையா, பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஐஸ்வர்யவான்களுக்கோ அல்லது பரிசுத்தவான்களுக்காக வரல இல்லையா? இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இந்த பூமிக்கு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களை அநேகர் கனவீனப்படுத்தியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் கனவீனப்படுத்தியிருக்கலாம், உங்களை பார்க்கும் போதெல்லாம் கனவீனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. சில பேருடைய வாழ்க்கையில் உங்கள் பலவீனங்களை அறிந்து அநேகர் என்ன பண்ண உங்களை விட்டு விலகி இருக்கலாம். உங்கள் பலவீனம் அவங்களுக்கு தெரியும், அதனால் உங்களை விட்டு விலகிக்கலாம். ஐயோ வானாப்பா, அப்படி வானா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். உங்கள் இல்லாத நிலைமையை குறித்து அநேகர் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். அவங்க இல்லாத நிலைமை எப்போதுமே வறுமையாக இருக்குது அப்படின்றத நினைத்து அறிந்ததுனால அவங்க பிரிந்திருக்கலாம். உங்களை சிலர் எப்போ பார்த்தாலும் அற்பமானவர்களாகவே நினைத்து கொண்டு இருக்கலாம். இதுதான் அந்த கழுதைக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்தார். ஏன் அப்படின்னா அவர் மகிமையானவர். அந்த மகிமையை உங்களுக்கு கொடுத்து அவரோட மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் இல்லையா? இன்றைக்கு பாருங்கள், நம்ம ஒரு தவறு செய்துட்டான்னு வச்சிங்களேன், அவங்களை எப்படி பார்ப்போன்னா, லாஸ்ட் வரைக்கும் அவங்க மாறிட்டாலும் நம்ம மாற்ற மாட்டோம். நீ ஏன் மாறிட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் மாற்ற மாட்டோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். அவர் என்ன பண்ணுறன்னா, எங்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுறாரோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜெப ஆலயங்களை பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிறான். அவங்க என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு. உடனே பரிசேயரும் அங்கே இருக்கிற சதிசேயர் வேதப்பார்கள்லாம் ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் சந்தோஷப்படல. ஐயோ சுகமாச்சுப்பா, இந்த இடத்துல பரவாயில்லப்பா, எங்களாலாம் முடியல, ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, அப்படியே சந்தோஷப்படல. அவரை போய் கடிந்து கொண்டாங்களாம். இது ஞாயிற்றுக்கிழமை, ஏன் நீங்கள் சுகமாக்குனீங்க இல்லையா? லாசரு உயிரோடு எழுப்பினார். அவனை எப்படியோ கொல்ல தான் பார்த்தாங்களா அவங்க. லாசரு உயிரோடு எழுப்பினார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவனை சா வச்சணும், உண்மையாக சா வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சதும் உண்டு.
ஞாயிற்றுக்கிழமை படிக்க எடுத்து கொண்டு போ அப்படின்னாரு. அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், நீ ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்காது, நீ அப்படியே படு, நாளைக்கு எழுந்து போ. எப்படி ஜனங்க பார்க்குறாங்க? உன்னை ஆண்டவரே மாற்றினா கூட, உன்னை ஆண்டவரே மன்னிச்சா கூட ஜனங்க என்ன பண்ணல, மன்னிக்க விரும்பாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படி தான் இல்லையா? அதனால தான் தேவ ஜனங்களை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இழிவானவங்களுக்காக, அற்பமானவங்களுக்காக இல்லையா, அவங்க அசுத்தமாகவே இருக்கட்டும், அவங்களுக்காக தான் நான் பூமிக்கு வந்தேன்றார். அல்லேலூயா. லாஸ்ட் வரைக்கும் இந்த பரிசெய்கிறோம், சதி செய்கிறோம், இவங்கெல்லாம் நான் பரிசுத்தமானவன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு எப்படி இப்போ அவங்கள பார்த்துறானாக்கா, அவங்க தான் தேவனாய் கத்தடத்தில் கோபத்தையும் அவரிடத்துல பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்வதையும் பெற்றுக்கொண்டார்கள். பாவிங்க யாரும் பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. ஏன்? இவங்க பரிசுத்தமாக இருந்து இவங்க பெற்றுக்கொள்கிறானாக்கா, இவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்குதுன்னா, மற்றவங்களை அற்பமாகவே பார்க்குற ஒரு விதம். வேதத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். சகையு குறித்து இங்கே எழுதப்படுகிறது. சகையு ஒரு ஆயக்காரன் தலைவனாக இருந்தான். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். இந்த ஐஸ்வர்யவானாய் இருந்ததுக்கு அவன் பல காரியங்களை, தீமையான காரியங்களை செய்து அவன் பாவமான வழிகளை சம்பாதித்தான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவின் மத்தியில் வந்த நோக்கமே இவனை சந்திக்கும்படியாக தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் ஒரு நோக்கம் உண்டு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தொட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. யாருக்கு இருக்குதோ இல்லையோ அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு என்னை குறித்து. அல்லேலூயா. நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். என்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த சகையு எப்படியோ அவர் பார்க்கணும் சொல்லி முன்பதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் உட்காந்துறாரு. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார், சகைவே இறங்கி வா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். அவ்வளோ பெரிய தெய்வமே என்ன பண்ணுறாரு, இவன் பாவின்னு நல்லா தெரியும், இவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியும். இவன் மாத்திரம் இல்லை, நம்முடைய பூர்வீகமே என்ன பண்ணான்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் 7ஆம் வசனத்தை இப்போ நீங்கள் வாசிக்க போறீங்க, வாசிக்கலாம் பாருங்களேன். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்படின்னா சொல்லலை, அப்படி கண்ணிலே காமிச்சுக்குவான் தெரியுமா. சில பேர் இன்னி கூட இல்லை அப்படின்னு கேட்பான், அப்படியே கண்ணே பேசிக்குவான். ஏன்னா சத்தம் வரக்கூடாது அதுக்கிட்ட அப்படின்னு கேட்பான் இல்லையா. என்ன இது புதுசாகுது, என்ன இது இப்படியெல்லாம் வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோம், அது இப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை, இருப்போம்ல. அவங்களும் முறுமுறுத்தாங்களாம், கூடவே தான் வராங்க, முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை அழைத்து கொண்டு போய் இந்த முறுமுறுக்கிறதையும் அவர் பார்க்குறாரு, இவன் பாவினும் பார்க்குறாரு. அவர் வந்த நோக்கத்தையும் அவர் என்ன பண்ணார், நிறைவேற்றார். அழைத்து கொண்டு போய் வீட்டில் போயிட்டு அவனை யார் அதமா மாற்றினார், அவனை ஆபிரகாமின் குமாரனை மாற்றினார். இது வரைக்கும் ஆபிரகாமின் குமாரனா யார் சத்தம் போட்டிருந்தானா, நாங்கள் தான் ஆபிரகாமின் குமாரன். யார் சொல்லியிருந்தா, பரிசையும் சதி செய்கிறோம் உரிமை பாராட்டினா, நாங்கள் தான் ஆபிரகாமின் குமாரன் தெரியுமா உங்களுக்கு, நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம், வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அற்பமாக இருந்த அவனை பாவி என்று அனைவரும் அவனை சொல்லத்தக்க அப்படிப்பட்ட மனுஷனை இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஆசீர்வாதமாக மாற்றினார் இல்லையா. கனவீனமாக இருந்த அவனை கனமுள்ளவனாக மாற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாக மாற்றிட்டாரான். அல்லேலூயா. யாருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டார்னாக்கா, இவ்வளோ நாள் பரிசையும் சதுசெயர்லாம் இருந்தாங்க பற்றியா, அவங்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டார். நீயும் ஆபிரகாமின் குமார் தான், இவனும் ஆபிரகாமின் குமார் தான். இப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து பாருங்க, இப்படிப்பட்ட கனவீனமான பலவீனமான அற்பமாக இருக்கிற அநேகரையும் மகிமையாக மாற்றும்படியாதாங்க பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம இருந்தாலும் அப்படி மாற்றுவார், நம்ம அவரை போல தான் மாறணும். அல்லேலூயா. யாரையுமே எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, தவறுதல் எல்லா வாழ்க்கையும் வரும்,
சில பேருடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக மாறிடும், சிலருடைய வாழ்க்கையில் மறைமுகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியரங்கமாக மாற்றுறத மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், குற்றம் சுமத்துவோம் இல்லையா? ஏன்னா வெளியரங்கமாக மாறிச்சு. அந்த இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்க அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் மனுஷருக்கு முன்பாக கனவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பலவீனங்களை மற்றவர்கள் அறிந்து உங்களை வெறுக்கலாம், உங்களுடைய இல்லாத நிலைமையை குறித்து எல்லாம் ஓடி போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அவருடைய மகிமையினால் நிரப்பும்படியாக அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வரும்படி செய்தார். அவர் பாருங்க, அவர் அதன் மேலே ஏறி போகும்போது இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் கனம் வந்ததோ, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் மகிமை வந்ததோ, இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் அவர் வரும்படிக்கு அவர் என்ன பண்ணாங்களாம், தங்களுடைய துணிகளை அவங்களுடைய சால்வைகளை கீழே போட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்த அந்த கழுதையும் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பெற்றுக்கொண்டு கடந்து வந்துச்சு. அல்லேலூயா இல்லையா? அப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய பார்வையில் அவன் பாவி, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ள ராஜாவாக இருந்ததுனால அந்த பாவியை நீதிமானாய் மாற்றி இல்லையா பரலோகத்தின் சொந்தக்காரராக மாற்றினார். ஆகையினால அவர் நீதி உள்ளவராய் வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே சகையின் வாழ்க்கையில் மனுஷரால் அற்புதமாக எண்ணப்பட்ட அந்த சகைவை கர்த்தர் நீதி உள்ள ராஜாவாக இருந்து அவனை பாருங்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கூட நீதியின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி வருகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீதி இல்லையோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களையும் மற்ற முன்பாக அவர் மேன்மையாக அவர் உயர்த்துவார். கனவீனமாக இருக்கிற உங்களை அவர் கனமுள்ளவர்களாய் கர்த்தருடைய கனத்தை கொடுத்து அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் நம்முடைய கனத்தை எங்கேயும் பெற்றுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்று சொன்னார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவருடைய கனம் அவருடைய மகிமை நமக்கு வரும். ஏன்னு சொன்னால் அவர் நீதியின் ராஜா, உங்களுக்கு நீதியை அளிப்பார். ரெண்டாவது காரியம் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வந்துடுவோம். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து எண்டத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் சம்பவம் ஒண்ணுதான், ஆனா வார்த்தைகள் மாறுகிறத நம்ம வாசிக்க முடிகிறது. ஏன்னாக்கா அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஆகையினால ஒவ்வொரு சுவிசேஷங்களில் ஒவ்வொரு விதமாய் மாறி இருக்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது. இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து 2 பேர் அனுப்புகிறார், அதே சம்பவம் தான். ஆனால் அங்கே நீங்கள் ஒரு கழுதையும் அதனோடு கூட கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து 2 சீஷர்கள் அனுப்பி சொல்கிறாரு, நீங்கள் போங்க, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே போகும்போது கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க நீங்கள் காண்பீங்க, அதை கழிச்சுன்னு வந்துடும் அப்படின்றார். அப்படின்னா அவர் கட்டுகளை அவிழ்க்கும்படி விரும்புகிற தேவன். அல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையில் அவர் விரும்பலை. மற்றவங்களாம் அது இருந்துட்டு போட்டோம், அது கட்டப்பட்ட நிலைமை தானே இருக்குது, அதனால் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து யாரும் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பதை அவர் விரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கட்டுகள் மத்தியில் நீங்கள் இருப்பதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்புவதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால தான் அவன் கட்டப்பட்டிருக்கிறத அழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லி அனுப்பின போது அப்படியே அவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த கழுதையை இயேசு கிறிஸ்து விடுவித்தார். அல்லேலூயா. அப்போ கட்டப்பட்ட நிலைமையில் இருந்ததை அநேகர் காணாமல் இருக்கலாம் இல்லையா? அநேகர் அதை அவருடைய கண்களில் படாமல் இருக்கலாம், யாருடைய கண்களில் தெரியாமல் இருக்கலாம். கட்டப்பட்ட நிலைமை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சிறையில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், அதை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்னா தேவனாய் கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதுவும் நல்லா கவனிக்கணும். மற்றவங்களுக்கும் உங்கள் நிலைமை, உங்களுடைய பிரச்சனை தெரியாமல் இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம்.
எப்படி அவங்களுக்கே தெரியாதுன்னா உண்மையாக அதுதான் வேதம் சொல்லுது. உங்களுக்கு நன்மையை நீங்கள் தேடி தேடி போவீங்க, ஆனால் பெற்றுக்கொள்றதுக்கும் வழியே தெரியாது. இது நீங்கள் உங்களுக்கே தெரியாதப்பட்ட கட்டப்பட்ட நிலை நீங்கள் இருக்கிறீங்க. ஆகையினால கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையும் கழுதைக்குட்டியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கட்டப்பட்ட நிலைமை அறிந்திருந்ததுனால தான் கட்டுகளை அவிழ்த்து விடுதலையாக்கும்படி அவர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் விடுவிக்கிறவர், ரட்சகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, இயேசு என்றாலே உலக ரட்சகர். அல்லேலூயா. அவர் வந்த நோக்கம் விடுதலையாக்கும்படி. ஆகையினால தான் எல்லா வியாதியில கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், பிசாசினால் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார் இல்லையா? பலவிதமான எந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு விடுதலை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் விடுதலை ஆக்கும்போதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். குமாரன் விடுதலை ஆக்கினால், யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லா சிறையிருப்பிலிருந்தும் விடுதலையாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிறையில் இருக்கலாம் இல்லையா? அதை மற்றவர்கள் காணாமல் இருக்கலாம், அல்லது நீங்களே அதை என்ன பண்ணாமல் இருக்கலாம், அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், அந்தரங்கமான வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமை அவர் ஒருவர் தான் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த கழுதையும் கட்டப்பட்ட நிலைமை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அவரோடு கூட ஓடியாந்து சேர்ந்தாங்க. அதே இடத்துல எத்தனை முறை போயிருப்பாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கண்டு இருக்கிறார், ஆனால் ஜனங்க காணலை. அப்படின்னா உங்களுடைய நிலைமைகளை இயேசு கிறிஸ்து நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஒருவேளை மற்றவங்க குடும்பத்தில் மற்றவங்க அறியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒன்றையே கஷ்டப்படலாம், ஐயோ என் பாரம் யார் தான் என் அறிஞ்சுக்குவான் தெரியலையே அப்படின்னு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சூழ்நிலைகள், நீங்கள் ஏங்குகிற காரியங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இது கேட்டுக்கொண்டு தேவ ஜனமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிறையிருப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு கட்டப்பட்டவர்களாய் இருந்தாலும், யாரும் உங்களை விடுவிக்காமல் போனாலும், உங்களுக்குள்ளவே நீங்களே அதை அறியாமல் இருந்தாலும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க போறீங்க, கவனிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் ஜெப ஆலயங்களில் அவர் போதகம் போகும்போது எல்லாம் அந்த இடத்துல பல பேர் சுகமாக்கப்பட்டார்கள். அதில் இந்த ஒரு ஸ்திரீ, இவர்கள் 18 வருஷமாக நிமிர முடியாத கூனியாக இருந்தாங்க. கவனிக்கணும், இவங்க எத்தனை ஆராதனைக்கு அவங்க வந்திருந்தாலும் இவங்களுடைய நிலைமை யாரும் பார்க்க முடியாமல் போயிருக்கலாம் இல்லையா? அந்த ஆராதனை வந்திருக்கிற அநேகர் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு வேளை இவங்களுக்கே கேட்டாலும் இவங்களுக்கு வியாதி சொல்ல முடியுது, ஆனால் கட்டப்பட்ட நிலைமையை சொல்ல முடியல. கவனிக்கணும், இங்கே தான் இவங்க கூனியாக இருக்கிறாங்க, நிமிர முடியல, இதுதான் இவங்க பிரச்சனை. ஆனால் பிசாசு கட்டி வைத்திருக்கிறதை உலகம் அறியாமல் இருக்கலாம், இவங்க அறியாமல் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்களை யார் இதுவரையும் கட்டி வச்சிருக்கார் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறதுனால தான் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. அப்போ வியாதி பாவத்தினாலும் வரும், பிசாசினாலும் வரும், பலவீனத்தினாலும் வரும். கவனிக்கணும், 3 விஷயத்தில் வரும். வியாதி, பாவத்தின் மிகுதி வியாதி, பிசாசினால வியாதி, சரீர பலவீனத்தினால வியாதி. அல்லேலூயா.
அப்போது இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வியாதி ஒன்று தெரியுது, ஆனால் இது சரீரத்தின் வியாதி நினச்சின்னு இருக்கிறாங்க, ஆனால் பிசாசினால் கட்டப்பட்ட வியாதி அது. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க மனுஷர் அதை அறியாமல் இருக்கலாம், அவங்களுக்கும் அது தெரியாமல் இருக்கலாம், பிசாசு தான் என்ன கட்டி வச்சிருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கட்டப்பட்ட நிலைமையை அவர் சரியாய் அறிந்திருந்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எந்த விதமான கட்டுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என்னால் இதை செய்ய முடியல, என் வாழ்க்கையில் வாழ முடியல, என்ன நான் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை தேடியும் நீங்கள் பிரயாசப்பட்டும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லா காரியங்களையும் யார் அறிஞ்சிருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து அதை அவர் மட்டுமே அறிஞ்சிருக்கிறார், வேறு யாருக்குமே தெரியாது. உங்கள் மறைமுகமாய் கட்டப்பட்டு வேதனை உடையவர்களாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தேடி தேடி பிரயாசப்பட்டு கிடைக்காமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு தான் உங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த கட்டப்பட்ட நிலைமை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த கட்டப்பட்ட கழுதியை அவர் என்ன பண்ணாரா, கொண்டு வர வைத்து அவர் என்ன பண்ணாரா, கட்டுகளை அவிழ்க்கும்படி ரட்சிக்கும்படி அவர் அந்த நாளில் கிரியை செய்தார், ரட்சித்தார், விடுதலையாக்கினார். அப்போது இந்த கழுதை நினச்சிருக்கோம், பா எவ்வளோ நாள் நான் இதே இடத்துல தான் கட்டப்பட்டு இருக்கிறேன்ப்பா, என்னை யாரும் என்ன பண்ணல, கட்ட விழுறதுக்கு முன் வரவே இல்லை, என்னை விடுதலையாக்கிறதுக்கு யாருமே வரல, ஆனால் ஒருவர் வந்தார், அவர் என்னை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அவர் தான் ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தான் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த விடுவிக்கிற ராஜா அவருடைய மகிமையினால் அந்த கழுதையை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இதுவரையிலும் எத்தனை ஆண்டுகள் கட்டப்படுதோ தெரியல, ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார், விடுவித்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷமாக நீங்கள் வியாதியின் கட்டில் இருக்கலாம், அல்லது பலவிதமான கட்டுகளில் இருக்கலாம், விடுவிக்க முடியாத கட்டுகள் இருக்கலாம், யாரும் அறிந்து கொள்ள முடியாத கட்டுகள் இருக்கலாம், ஏன் நீங்களே அறிந்து கொள்ள முடியாத கட்டுகளில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் ரட்சிக்கிற அவர் தேவன், விடுவிக்கிற தேவன், அவர் உங்களுக்கு வராரு, உங்களிடத்துல வராரு. எதற்காகனாக்கா நீங்கள் அவருடைய மகிமையினால் விடுதலையாக்கப்படும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால பாருங்கள், அவர் ரட்சிக்கிறவரும். அல்லேலூயா. தேவனை கர்த்தர் எதற்காக வந்தார்னா உங்களை விடுதலையாக்க வந்தார். நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பது அவருக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் சுகமாக இருப்பதை அவர் விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் விடுதலையாக இருக்க விரும்புகிற தேவன் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. மனுஷன் விரும்ப மாட்டான், ஐயோ அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அது அடங்கும் அப்படின்னுவாங்க. ஆனால் தேவனை கர்த்தர் நீ கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இல்லையா? ஆகையினால தேவனை கர்த்தர் பாருங்க, அவர் மகிமை அடைந்தவராய் வந்தார். எதற்காக என்று சொன்னால் உங்களை விடுவிக்கும்படியாக. கடைசியாக ஒன்றை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு வந்துடுவோம். இயேசு கிறிஸ்து செய்த 3வது காரியத்தை நம்ம தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இது நீங்கள் 13ஆம் அதிகாரம் வாசிட்டுக்கிறீங்க. சரி, இப்போ 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஃப்ரீயாக அந்த வசனம் இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, கழுதை குட்டியை கண்டு அது மேலே ஏறி போனார். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டான். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அவர் தாழ்மையுள்ளவர் என்பதை அது எழுதப்படுகிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக நம்ம ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. முதல் நம்ம பார்த்தோம், ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டி. ரெண்டாவது நாம் பார்த்தோம், எப்போதுமே கட்டி இருக்கிற கழுதை குட்டி. மூன்றாவது இங்கே பார்க்குறோம், ஒரு கழுதை குட்டியை கண்டார், அது மேலே ஏறி போனார். அப்போனா இவர் தாழ்மையுள்ள ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மகிமையானவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் என்ன பண்ணாரா, கழுதையை விரும்பாத கழுதையை அவர் விரும்பி அதன் மேலே ஏறி போகும்படி அவர் என்ன பண்ணார்னா அவர் விரும்பினார். அந்த நாளில் அப்படியே நடந்தது. அப்படின்னா அவர் ராஜாதி ராஜா தான் இல்லையா? இந்த பூமியில் வாழ்ந்து மரித்து போகிற சாதாரண மனுஷன் அல்ல. அவர் நித்திய காலமாக அவர் என்றென்றைக்கும் அவர் வாழுகிறவர், உயிரோடு இருக்கிற
தேவன், வானத்தையும் பூமியையும் சர்வ வல்லமையும் உடைய தேவன் அந்த ஒரு கழுதை குட்டியை அவர் கண்டு அது மேலே ஏறி போனார்னும் போது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சான். ஏன் இது நாங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருப்போமே அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் இது அவருடைய தாழ்மையை தரித்த ராஜா என்பதை அவர் வெளிப்படுத்த. நான் மகிமையானவர் தான், இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் மகிமையானவர் தான், ஆனால் நான் தாழ்மையுள்ளவர் என்பதை ஜனங்களுக்கு அவர் நிரூபித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ள ராஜாவாய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா அரண்மனை பிறக்கலை, மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். அல்லேலூயா. பிறப்பில் ஒரு தாழ்மை இருந்துச்சு. ரெண்டாவது, அவருடைய வளர்ந்த வாழ்க்கை, இவர் ஒரு தச்சன் மகன். எப்படி தான் அவர் வாழ்ந்தார்னாக்கா, இவர் ஒரு தச்சன் மகன். அப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. மரணத்தில் கூட அவர் தாழ்மையை தரித்தவராக என்ன பண்ணாரா, அவருடைய மரணத்தில் அவர் சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தாழ்மையின் ராஜாவாக இந்த பூமிக்கு வந்தார். யோவான் இப்போ வாசிக்கலாம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் கவனிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து என்ன சொன்னாரா, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போஜனத்தை விட்டெழுந்து, கவனிக்கணும், இதெல்லாம் அவர் தாழ்மை தரித்து கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளப்படுத்துகிறாரு. இதெல்லாம் சீஷர்கள் முன்பதாக செய்கிறாரு. போஜன பந்தியில் உட்கார்றாங்க. அந்த போஜன பந்தியை விட்டு அவர் எழுந்து என்ன செஞ்சாரா, வஸ்திரங்களை கழற்றி வைத்து, கவனிக்கணும், அவருக்குண்டான மகிமையின் வஸ்திரத்தை என்ன பண்ணாரா, கழட்டி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், நம்ம கூட உங்களுக்கு எதெல்லாம் மகிமையாக இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், அது கொண்டு போகாது இல்லையா. அந்த பூமிக்குரிய மகிமை நமக்கு கொண்டு போகாது. அவர் என்ன பண்ணாரா, மகிமையின் வஸ்திரம் கழட்டி வச்சுட்டு மாசிமா தொடர்ந்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்களேன், எப்படி ஒரு தாழ்மை ராஜா. உங்க கால்களை கழுவுவதற்கும் அவர் விரும்புகிற தேவனா இருந்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்களேன். நம்ம இன்னைக்கு நீங்கள் உக்காந்துக்கிறீங்க, கொஞ்சம் அப்படி திரும்பினா 200 நாள் கால் படிச்சா என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் முகம்லாம் எப்படி தான் மாறும்? நம்ம ஆண்டவர் போல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், அவரே எப்படி மாறினாரு. அவருடைய கால்களை தொட்டு கழுவி அவர் கட்டியிருந்த அந்த சீலை அப்படின்னா துணியில் துடைச்சாராம். அல்லேலூயா. இது எதற்குனாக்கா, ஒவ்வொரு தேவ பிள்ளை என்கிற நாம் அவருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, இங்கே நீங்கள் தாழ்மையாக மாறலைனாக்கா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே காமிக்கலாம், அப்படியெல்லாம் காமிக்கலாம், போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. ஏன்னா இங்கே நான் யார், என்ன கால் பட்டுச்சு அப்படியெல்லாம் நம்ம போகும்போது சில பேர் இங்கே நெருக்கமாக இருக்குது இல்லையா, நானும் பார்த்துட்டு தான் இருப்பேன். இங்கே நெருக்கமாக இருக்குது, வேறு வழி இல்லை, படத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. அதுக்காக அவங்க மன வருத்தமும் உண்டு, இருந்தாலும் அவங்க முகம் மாறாது பாரு இல்லையா. அப்போது இந்த பூமியில் நம்ம மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அதற்கு தான் முன்மாதிரியாக அவர் காண்பிக்கிறார் அவர் வாழ்க்கையில். அப்போ அவர் என்ன பண்ணாரா, அவர் எல்லாருடைய கால்களை கழுவிட்டு என்ன செஞ்சாரா, மீண்டுமாக தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு, கவனிக்கணும் மீண்டுமாக, அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரிப்பித்துக் கொண்டு, கவனிக்கணும் இதுவும், தம்முடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அதனால் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கழுவதற்கும் உங்களை என்ன பண்ண மாற்றிக்கொள்ளுங்கள்ன்றார். அல்லேலூயா. அவர் பணத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற நீங்கள், அவர் நானே பாருங்க உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் உங்களை அதுக்கேற்றபடி என்னை போல தாழ்மைப்படுங்கள் அப்படின்றார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், மதிப்பு மாத்திரம் எதிர்படுவோம் இல்லையா, ஏன் எதிர்பார்ப்போம், கனத்தை மாத்திரம் எதிர்பார்ப்போம். ஆனால் நீங்கள் இந்த பூமியில் தாழ்மையாக வாழலை அப்படின்னாக்கா நீங்கள் உயர்த்தப்படவே முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் அந்த நாள் மாத்திரமல்ல, முடிவு பர்யந்தம் மரணத்தின் மத்தியிலும், பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரம் இல்லையா, வேத வசனம் சொல்லி 6-8 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இங்கே சொல்கிறாரு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, அவர் மரண பர்யந்தம் அவர் என்ன பண்ணார். வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிப்போம். அவர் தேவனுடைய பிலிப்பியர் 2:6, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், கவனிக்கணும், தேவனுக்கு சமமாய் இருக்கிற ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை குறித்து அவர் ஒரு நாள் பெரிய சந்தோஷமா அப்படியே இருக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். அதான் ரொம்ப முக்கியம். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பாருங்க எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தினார். அதை தான் நமக்கு சொல்லித்தரார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாக்கோபு 4:10 இல்லையா, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னா நீங்க பூமியில எதை செய்தாலும் அவருக்கு முன்பாக தான் செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப எப்போதுமே நீங்க தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாகனா சர்ச்சுக்கு முன்பாக கிடையாது, எப்போதுமே. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுது, நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு என்னதான் வரணும், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சில பேர் உயர்வை மாத்திரம் தேடி ஓடுவோம் இல்லையா, உயர்வு மாத்திரம் தேடி வருவோம். ஆனால் அவர் உயர்த்துக்கிற அந்த உயர்வு இங்கே இல்லை, பரலோகத்தில். அல்லேலூயா. அவர் அங்கே உயர்த்தனா, அதில் தான் சீஷர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும். யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்? அந்த குழப்பத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உங்களில் யாரை என்ன பண்ணீங்க வேலைக்காரனா சிறியவனாக மாறுறீங்களோ அங்கே தான் என்ன பண்ணுவீங்க, அவன் தான் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். அல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் அவர் என்ன பண்ணாரா இருந்தார். ஆனால் அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக என்ன பண்ணார், இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா, அந்த கழுதை குட்டியை அவர் கண்டு ஏறி போனார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இவர் தாழ்மையுள்ள ராஜாவாக இவர் வந்தார். அவர் தாழ்மையுள்ள ராஜா என்பதை அவருக்கு மக்களுக்கு காண்பித்தார். அவர் தாழ்மையுள்ளவராக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் உங்களையும் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, தாழ்மையுள்ளவர்களாக இவர் மாற்ற விரும்புகிறார். ஏன் அப்படின்னாக்கா, அவர் ராஜா அந்த மாதிரி. அல்லேலூயா. அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக இருக்கிறதுனால
அவரை போல இந்த பூமியில் நம்மையும் வாழ விரும்புகிறார். காரணம் அவரை போல மகிமை அடையும்படிக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி பரலோக ராஜ்யத்தில் மீண்டுமாக தேவகுமாரனாய் உட்கார்ந்தாரோ அவரை போல நீங்களும் நானும் மனவாட்டியாக உட்காருவதற்கு, அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை அடைவதற்கு இந்த பூமியில் அவரை போல நம்ம என்ன பண்ணணுமா? தாழ்மையாக வாழணும். அல்லேலூயா. ஆகையினால தான் இதை தான் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக முன்பதாகவே அறிவிக்கப்பட்டது. இவர் நீதியுள்ள ராஜாவா வருவார், இவர் ரட்சிக்கிற ராஜாவா வருவார், இவர் தாழ்மையுள்ள ராஜா வருவார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் அந்த சம்பவத்தில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேராக வைத்துக்கொள்ளுங்களேன். கர்த்தர் உங்களிடத்தில் வருகிறாரு, அவர் நீதியுள்ள ராஜா. அல்லேலூயா. உங்களுக்கும் அவர் நீதி செய்வார், நிச்சயமாக செய்வார். 2வது, அவர் ரட்சிக்கிற ராஜா. நீங்களும் எதையெல்லாம் நீ அகப்பட்டிருக்கீங்களோ கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். 3வது, தாழ்மையுள்ள ராஜா. உங்களையும் அவரை போல மாற்ற அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? இன்றைக்கு இது ராஜா, அவர் மகிமின் ராஜா உங்களிடத்தில் உங்களுக்கு நேராக வராரு, உங்களை ஆஸ்வாதமாய் மாற்றும்படிக்கு, அவரை போல மகிமையை வாழும்பதுக்கு. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் உங்களை நோக்கி வந்திருக்கிறார், உங்களை தேடும்படி வந்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி வந்திருக்கிறார். அவர் நீதியுள்ள ராஜாவாய் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் அநீதியாய் செய்த எல்லா அநீதியாக இருந்த எல்லா காரியத்தை மத்தியிலும் நீதியை நடப்பிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கட்டப்பட்ட நிலைமையை அறிந்தவர் அவர் ஒரு மாத்திரமே. அவர் உங்களை விடுவிக்கும்படி ராஜாவாக இந்த பூமிக்கு வந்தார்.